இங்கே அறுதியிட்டு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என்னுடைய பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால். நீங்க பாருங்க, நான் என்னுடைய பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே. இயேசு தைரியமா சொல்றாரு, நான் என்னுடைய தகப்பனிடத்துல போறேன். ஆனா பாருங்க, தாவீதின் குமாரன் எனப்பட்ட இயேசு இதை சொல்றாரு. ஆனா தாவீது தன்னுடைய அந்திமய காலத்துல ஜீவன் போகும்போது என்ன சொல்றாரு, நான் பூலோகத்தார் போகிற வழியிலே போகிறேன் அப்படி சொல்றாரு. ஆனா தாவீதின் குமாரன் தான் நான் பிதாவிடத்திலே போகிறேன் தைரியமா சொல்றாரு. பாருங்க, எலியா பரலோகத்துக்கு சுழற்காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு போட்டிருக்கும். ஆனா மூலமொழியில அவர் பரதேசத்துக்கு போனாருன்னு தான் போட்டிருக்கும். ஆனா பரலோகத்துக்கு ஏறின மனுஷகுமாரன் ஒருவனே அல்லாமல் வேற யாரும் கிடையாது. இயேசுதான் தைரியமா சொல்ல முடியும், நான் தான் பரலோகத்துக்கு போறேன். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகள் கனம் பெறுகிற ஒரு வார்த்தைகளா இருக்குது. இயேசுடைய இறுதி கட்டத்திலே அவர் மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக இயேசு மனுஷகுமாரனாக பூமியில நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து தன்னுடைய பணி முடிவடையும் போது சொல்றாரு, நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினாலே என்னை விசுவாசிக்கிறவன். இங்க நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, விசுவாசத்தை குறித்து தியானிக்க போறோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப என்னை காட்டிலும் பெரிய கிரியைகள்னா, இயேசு 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் கிட்டத்தட்ட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல கிட்டத்தட்ட 39 அற்புதங்களை எழுத்தின் பிரகாரம் செய்திருக்கிறார். அதுல யோவான் கடைசி புஸ்தகம், கடைசி அதிகாரம், கடைசி வசனத்துல இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் தாராளம். அதை எழுதுனா உலகத்தில் உள்ள புஸ்தகங்களே போதாது. ஆனா எழுத்தின் பிரகாரம் 39 அற்புதங்கள். அப்ப இயேசு இதைத்தான் சொன்னாரா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசு 3 பேரை உயிர்த்தெழுதல் வச்சிருக்காரு, இத்தனை அற்புதங்கள் பண்ணிருக்காரு, அதை சொல்லல. இயேசு தான் விட்டு செல்கிற பணியை, தன் ஊழியத்தை, சுவிசேஷத்தை நாம அவரை விட மேல் நின்று செய்யணும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்தின் வீரியத்தை நம்ம பிடித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்ப இன்றைய தினத்திலே தேவன் நம்மோடு இடைபடுபடியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கணும். விசுவாசத்துக்குன்னே எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் என்னன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்திற்கென்றே எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். அதுல எண்ணி எண்ணி பாத்தீங்கன்னா 18 பேர்களை எழுதியிருப்பாங்க. மோசேயோட தாய் தகப்பனோடு சேர்த்து எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? அதுல இஸ்ரவேல் புத்திரர்கள் வருவாங்க, மறைமுகமா நிறைய பேர் வருவாங்க. ஆனா பேர் வெளிப்படுத்தப்பட்டவர்கள் மோசேயோட தாய் தகப்பனோடு சேர்த்து 18 பேர். அப்ப இந்த விசுவாச மார்க்கத்தாரை குறித்து நம்ம பார்க்க போறோம். வேதத்திலே விசுவாச மார்க்கத்தார், விசுவாச குடும்பத்தார், விசுவாச பாதையில செல்கிறவர்கள், விசுவாச வாசல், விசுவாச கப்பல், விசுவாச சந்ததி, அப்படியே அநேக விசுவாசத்தை குறித்து படித்திருக்கோம். வேதம் எப்படி பரிசுத்த வேதாகமோ அதே போல விசுவாச வேதாகமும் இது.